அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 14ஆம் தேதி சூரிய பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. இந்த சூரிய பெயர்ச்சியின் காரணமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளிடமோ சகப்பணியாளர்களிடமோ அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குழப்பங்கள் தீர ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரியத்திலையுமே எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக தாங்க கிடைக்கும். நீங்கள் ஒதுங்கி இருந்தாலும் கூட ஒரு சில பேர் வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் உங்களை தூண்டுவாங்க. அதனால் கவனமாக அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் அப்படிங்கிறது ஓரளவிற்கு உங்களுக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் தாமதமாக தாங்க முடியும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையார் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வது அவசியம். தூங்க போவதற்கு முன்பாக குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுக்க செல்லுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வீடு மனை வாங்க தடை, சுப காரியங்கள் செய்வதற்கு தடை, நற்செயல்கள் எது செய்வதற்கும் தடையாக இருந்து வந்திருக்கும். இனி அந்த சூழ்நிலைகள் அனைத்துமே மாற ஆரம்பிச்சிடும். தாயாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். தாய் வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் பிணக்குகள் நீங்கி புதிய விதமான உறவுகள் நீடிக்க பெறும். வேலை வாய்ப்பில் இருந்த சுணக்க நிலை மாற ஆரம்பிச்சிடும். உங்களது வாக்கு வன்மை அதிகரிக்கும். தைரியம் கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உடல் நலனை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குங்க. இருப்பினும் ஜலதோஷம் மற்றும் மார்பு தொல்லை வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உடன் பணி புரிவோர் மேலதிகாரிகள் ஆகியோரிடம் மிகுந்த நல்ல பெயர் உங்களுக்கு உருவாக செய்யும். சம்பள உயர்வு கிடைக்க பெறலாம். சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்க பெறலாம். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் சிறந்த வேலை கிடைக்க பெறுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. தடைகளை முறியடித்து காரிய வெற்றி காண்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகுங்க. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் இனிதே நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம்.